நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டோட மிகப்பெரிய எதிரி யார் தெரியுமாங்க? மார்க்கெட் கிராஷ் இல்ல. நம்ம தான். ஆமாங்க. நம்ம ஒரு எஸ்ஐபி இன்வெஸ்ட்மென்ட் ஸ்டார்ட் பண்றோம். ஒரு 6 மாசம் தொடர்ந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டே இருக்கோம். திடீர்னு மார்க்கெட் கொஞ்சம் இறங்குது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் ஒப்பீனியன் கேட்போம். இந்த மாரி நான் ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணேன். இது ஒரு நல்ல ஃபண்டான்னு. அவரு அத பார்த்துட்டு, இந்த ஃபண்ட் நல்ல ஃபண்ட் இல்ல. நீ ஒரு வேற ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நீங்க அந்த ஃபண்ட பண்ணிட்டு இன்னொரு ஃபண்டுல என்டர் ஆயி அதுல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு ஃப்ரெண்ட நீங்க மீட் பண்றீங்க. அவர்கிட்டயும் கேட்குறீங்க. அவர் சொல்றாரு, "இல்லப்பா இந்த ஃபண்ட் வேணாம். இன்னொரு ஃபண்ட் இருக்கு. நீ அதுல இன்வெஸ்ட் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாரி நீங்க ஒருத்தர்கிட்டயும் கேட்டு ஃபண்ட மாத்திட்டே இருந்தீங்கன்னா, அந்த ஃபண்ட் எப்பதான் வளரும்? இதுல நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ஒரு ஃபண்ட ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு எக்ஸ்பர்ட்ட அணுகி, இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா? என்னோட கோல் இது. இதுக்கேத்த எந்த ஃபண்ட்ல நான் இன்வெஸ்ட் பண்ணணும்? எவ்வளோ வருஷம் பண்ணணும்? அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட்டே கேட்டுட்டு தான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ட நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். நீங்களா ஒரு இன்வெஸ்ட்மென்ட் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, இந்த மாரி நெறைய கன்ஃப்யூஷன நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஒருவேளை நீங்க இன்னும் இன்வெஸ்ட்மென்ட் ஸ்டார்ட் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா, கமெண்ட்ல இன்வெஸ்ட்ன்னு டைப் பண்ணுங்க. எங்க டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க.